Hi friends, 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நாய்ஸ் பிராண்டில் இருந்து நல்ல குவாலிட்டியான இயர்பட்ஸ் அதிகமாக லான்ச் பண்ணுறாங்க. குவாலிட்டி மட்டும் இல்லை, அவங்க லான்ச் பண்ணுற இயர்பட்ஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நாய்ஸ் பட்ஸ் VS401 அப்படிங்கிற TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தயாரித்த ஒரு இயர்பட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் டிசைன் பண்ண ஒரு இயர்பட்ஸ். பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் 1299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்டிப்ஸ், யூசர் மேனுவல், நாய்ஸோட ஸ்டிக்கர் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. நாய்ஸ் பிராண்டு பொறுத்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணாலும் பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணுவாங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காம்பேக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்னதாக வந்து இருக்கிறனால ஈஸியாக வந்து பேக்கெட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாஸி லுக்கில் வந்து டிசைன் வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா Type-C சார்ஜிங் போர்ட் மற்றும் LED இண்டிகேட்டர் கீழே வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகும். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸ் காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக வந்து இருந்துச்சு. இயர்பட்ஸை வந்து 2 செகண்டுக்கு லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் வந்து 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் வந்து மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ENC டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. இதன் காரணமாக கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. சார்ஜிங் கேஸில் Type-C இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதே போல் இயர்பட்ஸை வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே போதும் 200 நிமிடங்கள் பிளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸ் மற்றும் சார்ஜிங் கேஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கூர் பிளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு 8 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான பிளேபேக் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடாக வந்து இல்லை, ஆவரேஜாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வந்து பேஸ் வந்து அதிகமாக தேவையில்லை, ஆனால் பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கணும். இயர்பட்ஸ் வந்து காதுக்கு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகணும். கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWS ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.